Hey guys, welcome back to another video. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, Photoshop மூலமா வந்து 3 மெத்தட்ல வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணலாங்க. அது வந்து எப்படி ஈஸியா பண்றதுங்கிறத சொல்லப் போறேன். உங்களுக்கு அந்த மெத்தடும் உங்களுக்கு வந்து செட் ஆவல, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 4வதா ஒரு மெத்தட் நான் சொல்லப் போறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து Photoshop வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். Photoshop ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல கிளிக் பண்ணிட்டு புதுசா வந்து ஒரு இமேஜ் வந்து நான் இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓல்டு Photoshopலாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்றதுக்கு வந்து இந்த பென் டூல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க பென் கிளிக் பண்ணியா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பென் டூல் வந்து செலக்ட் ஆகும். இந்த பென் டூல் வச்சு தாங்க வந்து எப்பவுமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில நீங்க அல்ட்ட குடுத்துட்டு உங்களுடைய மவுஸ் வீல வந்து அப்படியே வந்து அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். இதே டவுன் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து ஜூம் அவுட் ஆகும். அப்படி நீங்க பண்ணலன்னா கண்ட்ரோல் பிளஸ் குடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் குடுத்தீங்கன்னா டவுன் ஆகுங்க. இப்போ நான் பென் டூல வச்சு எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். நான் நல்லா வந்து ஜூம் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென் டூல் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து இந்த எட்ஜ்ல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து செட் பண்ற மாரி இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாரி கிளிக் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து நீங்க வந்து வளைச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அல்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட வந்து நீங்க வந்து மூவ் பண்ணி இதுக்கு ஏத்த மாரி நீங்க வச்சுக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து இப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு ஏத்த மாரி வந்து நீங்க கொண்டு போய்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது வேண்டாம், உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு, இந்த ஆரோ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களாங்க, அத அல்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் மட்டும், அந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டிலீட் ஆயிரும். ஓகேங்களா? திரும்பவும் அதே மாரி அல்ட்ட கிளிக் பண்ணிட்டு குடுத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆரோ பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து டிலீட் ஆயிரும். இந்த மாரி வந்து எட்ஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாரி டேனிங் பாயிண்ட்லாம் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அது வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து பாயிண்ட் வந்து செட் பண்ணிட்டு, இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? திரும்பவும் அகைன் அதே மாரி ஆல்ட்ட கிளிக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட் மட்டும் டிலீட் ஆயிரும். இதுவே நீங்க கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த சென்டர்ல ஆங்கர் இருக்கக்கூடிய அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களாங்க, இதோட வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, மேக் செலக்ஷன் சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபெதர் ரேடியஸ் 1ன்னு கிளிக் பண்ணிட்டு, 1 அந்த வேல்யூ வந்து குடுத்துட்டு, ஓகே நீங்க குடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிட்டு, இப்போ கண்ட்ரோல் ஜே நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ வந்து இந்த விசிபிள் வந்து நான் கிளிக் பண்றேன். பார்த்தீங்களாங்க, இந்த பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து உங்களுக்கு எரேஸ் ஆயிருக்கு. இந்த பென் டூல் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அக்யூரேட்டா வந்து பேக்கிரவுண்ட் வந்து எரேஸ் பண்றதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2வதா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த W நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு குயிக் செலக்ஷன் டூல் வந்து செலக்ட் ஆயிருங்க. ஓகேங்களா? இந்த குயிக் செலக்ஷன் டூல் வந்து அடிக்கடி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம, இதுல இன்னொரு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செலக்ஷன்ங்கிற ஆப்ஷனையும் வந்து அதிகமா நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப இந்த குயிக் செலக்ஷன் டூல் வந்து W கிளிக் பண்ணும்போது வரும்ல, இதுல வந்து மேல வந்து பிளஸ்ல இருக்கா, இல்ல மைனஸ்ல இருக்காங்கிறது நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப பிளஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இது குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களாங்க? இந்த மாரி வந்து நீங்க டிராக் பண்ணி உங்களுடைய ஆப்ஜெக்ட்ட மட்டும் நீங்க எத வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு பக்கத்துல வச்சு, அது மேல வச்சு நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருங்க. என்ன இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து அன்வான்டடா இப்படி வந்து செலக்ட் ஆயிட்டுன்னு வைங்களேன். இப்படி செலக்ட் ஆயிட்டுனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து குடுக்கணும். அப்படி இல்லன்னா வந்து இந்த பிளஸ்லயே இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க வந்து ஆல்ட்ட வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மைனஸ் பிரஸ்ல வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயி, நீங்க வந்து அதுக்கு மேல வந்து டிராக் பண்ணும்போது வந்து அந்த இது எல்லாமே வந்து டீசெலக்ட் வந்து ஆயிரும். ஓகேங்களாங்க? இப்போ நீங்க வந்து திரும்பவும் கண்ட்ரோல் ஜே நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வந்து எரேஸ் ஆயி இந்த மாரி வந்து PNG இமேஜா வந்து நமக்கு கிடைச்சிரும்.
அடுத்ததா என்ன மெத்தட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே கிளிக்ல வந்து இதோட பேக்கிரவுண்ட் வந்து நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மேல செலக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டேக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆப்ஜெக்ட் மட்டுமே வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இதுல வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா செலக்ட் ஆயிட்டாங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து இந்த ஹேண்ட் சைட்ல வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதி வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? பாதி வந்து அன்வான்டடா வந்து செலக்ட் ஆயிருக்கு. இத வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த மேல இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைனஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்து இத மட்டுமே வந்து நீங்க வந்து டீசெலக்ட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களாங்க. இந்த மாரி செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்க கண்ட்ரோல் ஜே குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பேக்கிரவுண்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரிமூவ் ஆயிரும். 4வதா என்ன மெத்தட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, Photoshop இந்த மாரி வந்து ஆப்ஸ் இந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ணாம, வெப்சைட்லயே வந்து டிரா பண்ணி ஈஸியா வந்து பேக்கிரவுண்ட் வந்து எரேஸ் பண்ற மாரி ஒரு மெத்தட் நான் சொல்லி தரேன். நீங்க வந்து உங்களுடைய லேப்டாப்லயோ இல்ல மொபைல்லயோ வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, என்ன பண்ணீங்கன்னா, கிளிப் ட்ராப் ஏன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டா வரக்கூடிய அந்த ஒரு வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அப்படியே கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், இதுல வந்து ரிமூவ் பேக்கிரவுண்ட்னு சொல்லி இருக்குங்க. இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு, நீங்க வச்சிருக்கக்கூடிய இமேஜ், அதாவது எந்த இமேஜ வந்து நீங்க பேக்கிரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணணுமோ, அதாவது ரிமூவ் பண்ணணுமோ, அந்த இமேஜ வந்து இத வந்து டிராக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுல ரிமூவ் பேக்கிரவுண்ட கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதுல வந்து டவுன் ஸ்கேல் கன்டின்யூ அண்ட் அன்லாக் ஹெச்டி மோட். இப்போ வந்து அன்லாக் ஹெச்டி மோட்ல நீங்க பண்றதா இருந்தா, நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு நார்மலா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் டவுன் ஸ்கேல் அண்ட் கன்டின்யூ நான் குடுத்துக்கிறேன். கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து சம் மினிட்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து பேக்கிரவுண்ட் வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பேக்கிரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிட்டுங்க. இதுல வந்து நீங்க டவுன்லோட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.